பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கர்த்ததாமே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா நீ செய்த நன்மைகளை உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதித்தேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 50ஆம் சங்கீதம் 14-15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆசாமின் சங்கீதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பொருத்தனை என்பது கர்த்தரிடம் நாம் ஏதாவது ஒரு காரியத்தை விண்ணப்பிக்கும் போது அதற்கு அவர் பதில் தரும்போது பெற்றுக்கொண்ட காரியத்திற்கு ஈடாக செலுத்தும்படி வேண்டிக் கொள்வது அல்லது நேர்ந்து கொள்வது எதுவோ அந்த காரியத்திற்கு பெயர்தான் பொருத்தனை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்கு தெரியும். ஆனால் விசுவாசிகள் இந்த காரியத்தில் கூட சற்று மேன்மையாக செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதத்திலே எப்தா என்கிறார், போரில் நான் ஜெயித்தால் நான் வீடு திரும்பும்போது எனக்கு முதலாவதாக எதிர்கொண்டு வருகிறதை உமக்கு பலியாக செலுத்துவேன் என்று கர்த்தரிடம் பொருத்தனை செய்து வீடு திரும்பும் வேளையில் அவரை வரவேற்க முதலாவதாக அந்த ராஜாவுடைய மகள் வந்தபோது தன்னுடைய வார்த்தையின்படியே அந்த பிள்ளையை பலியாக தந்து தமது பொருத்தனை நிறைவேற்றினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், பொருத்தனை எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் அதைவிட மேலாக நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறதினாலே அவர் ஒருபோதும் பதில் தராமல் இருக்க மாட்டார் என்பதை நமது செய்கைகளின் மூலமாக உறுதிப்படுத்தும்படியாக அந்த ஆபத்து வேளையில் முதலாவது ஸ்தோத்திரம் செலுத்தி பதில் பெறுவதற்கு முன்பாகவே பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பாராம், தமது மகிமையை அவர் பெற்றுக்கொள்வார் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தின்படி செயல்பட்ட ஒரு சகோதரியுடைய வாழ்வில் கர்த்தர் எப்படியாக இந்த வசனத்தின்படியே விடுதலையை தந்து அவர்களை சாட்சியாக நிறுத்தினார் என்பதை நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய சபையிலே மேரி என்கிற ஒரு சகோதரி, படப்பை பகுதியில் வசிக்கிற ஒரு சகோதர குடும்பத்தார் முழுவதுமாக நம்முடைய சபையிலே குடும்பமாய் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம் எனக்கு தேவைப்பட்டது. நான் எந்த காரியமாக இருந்தாலும் யாரிடத்தும் சொல்ல மாட்டேன், கர்த்தரிடத்தை கூட அவருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் திடீரென்று நான் ஒரு மதிய வேளை உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஆண்டவர் எழும்பி உடனடியாக பெரம்பூரில் இருக்கிற மேரி, அப்போ இந்த சிஸ்டர் பெரம்பூரில் இருந்தாங்க, அந்த வீட்டுக்கு நீ போ அப்படின்னாரு. அவங்க எதுக்கு என்னை கூப்பிடவே இல்லை ஆண்டவரே, நான் அது போகணுமா அப்படின்னா, நீ போ, அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது என்று சொன்னார் ஆண்டவர். சரின்னு நான் என் மகனை கூட்டிக் கொண்டு வேகமாக அந்த இடத்திற்கு அவங்க
வீட்டுக்கு போன உடனே அவங்க ஐயோ ஆண்டவர் தான் உங்களை அனுப்பியிருக்கார் பாஸ்டர் அப்படின்னாங்க. என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். என்னுடைய கணவர் அரபு தேசம், அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நேற்று தினத்தை திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறது. ஆனால் இவர் ஏதோ கொஞ்சம் டீவியேட் பண்ணி ஓட்டுனதுனால நினைக்கிறேன்ற அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. அதனால் அங்கெல்லாம் இந்த ஆக்சிடென்ட்லாம் பண்ணிட்டோம்னா லட்சக்கணக்கில் பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லைன்னா ஏதாவது சிறை தண்டனை அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணுவாங்க. அதனால் என் கணவர் அங்கேருந்து நேராக எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடனடியாக உடனே ஒரு 2-3 லட்சம் விட்டு இருந்துச்சுன்னா அனுப்பி வைமா எனக்கு. அதனால் ஏன்னா ஏதாவது திடீர்னு நீங்கள் இந்த பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கு, இங்கெல்லாம் ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு என்னை கேட்டார். எனக்கு அந்த நேரம் பார்த்து என் கையில் செலவுக்கு போக மீறி ஒரு 50,000 நான் வச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஃபோன் கால் வந்த உடனே நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஒருவேளை பாஸ்டருக்கு ஏதாவது தேவை இருக்கோ என்னவோ தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இந்த வசனத்தின் எனக்கு நம்ம வாசம் பாருங்க, சங்கீதம் 50:14-15 படியாக நான் இந்த ஆபத்து காலத்தை உங்களை கூப்பிடுவதற்கு முன்பாக நான் முதல்ல இது எதுக்கோ எனக்கு நடந்திருக்குது, இது நல்லது அப்படின்னு உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஸ்தோத்திரத்தை செலுத்தணும் பாஸ்டர். அடுத்தபடியாக பொருத்தனையை நிறைவேற்றணும் போட்டிருக்கிறது, முன்கூட்டி செய்யணும்னு. உடனே அதனால் நான் ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். அந்த 50,000 ரூபாய் அவருக்கு அனுப்புறதுக்கு முன்பாக அதை உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கேன். இந்தாங்க பிடிங்க முதல்ல அந்த 50,000 ரூபாயை என் கையில் கொடுத்தாங்க. சொன்ன சிஸ்டர், நான் எதுக்கு வந்தேனே எனக்கு தெரியாது, நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா இது எப்படி நான் வாங்க முடியும்? இல்லை இது என்னுடைய பொருத்தனை. ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பதற்கு முன்பாக லட்சக்கணக்கில் ஏதாவது அவருக்கு அங்கே பெனால்ட்டி போடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமானால் வசனத்தின்படியே நான் வாழணும் இல்லையா? அதனால் இந்த வசனத்தின்படி நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தபடியாக என் பொருத்தனையை நான் செலுத்துகிறேன். இதை நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க, கர்த்தர் எனக்கு நாளைக்கு அங்கேருந்து எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நியூஸ் எனக்கு கொடுப்பாருன்னு இந்த வசனத்தின்படி நான் நம்புகிறேன் என்று சொல்லி என் கையில் அந்த 50,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், எனக்கும் ஒரு தேவை இருந்தது. அந்த தேவையை அதே அற்புதமாக ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில் கர்த்தர் காரியத்தை செய்து முடித்த அந்த நாளில் கண்ணீரோடு நான் அந்த கையில் அந்த 50,000 ரூபாய் வாங்கி கொண்டு வீட்டில் என்னுடைய இது ஆல்சர் அதை வச்சு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே எனக்கு தேவைகள் இருந்தது, ஆனாலும் இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இந்த பொருத்தனையை நான் வாங்க வேண்டியிருக்குதுன்னு சொல்லி அன்றைக்கு நான் அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க எனக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைக்கி ராத்திரியிலையும் உட்கார்ந்தவங்களுக்காக நான் அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்தேன். மறுநாள் ஒரு மத்தியானம் போல எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்தது. பாஸ்டர், வசனத்தின்படி செஞ்சதுனால வசனத்தின்படி நான் ஜெயிச்சிட்டேன், அதனால் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார் அப்படின்னு என்னவோ தெரில, அங்கே அந்த கேஸை ஒன்றுதான் ஆக்கிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு எந்த விதமான பெனால்ட்டியோடு ஒன்றும் போடாமல் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டாங்களாம். நான் பயந்துக்கிட்டு இருந்தேன், பெனால்ட்டி ஒரு 2 லட்சம் போட்டுருவாங்க, அப்புறம் ஒரு 2 நாள் வேறு ஏதாவது ஜெயில்கள் ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க. அது ஒரு கொஞ்சம் பயங்கரமான ஒரு ஊர் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி எதுவுமே இல்லாதபடி என் கணவருக்கு ஒரு பூர்ண விடுதலை கர்த்தர் தந்து எனக்கும் ஆத்மாவில் விடுதலை கொடுத்தார் என்ற அந்த நாளிலே சாட்சி கொடுத்து சபை நடுவாகவும் வந்த அந்த நாளிலே இதை குறித்து எப்படி பொறுத்து நம்ம முன்கூட்டி செலுத்தும் போது ஆண்டவர் மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது என்று அவர்கள் சாட்சி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு நடந்தால் நான் செய்கிறேன் அப்படின்றது அது ஒரு வித்தியாசமான பொருத்தனை. ஆனால் கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு முன்கூட்டி செலுத்துவது கர்த்தருக்கு உகந்த பொருத்தனை. எனவே இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம், செயல்படுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, அப்போ ஆபத்து வேளையில் நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை இன்றைக்கு எங்களுக்கு நீர் போதித்து நடத்தினதற்காய் உமக்கு நன்றி. அதற்குண்டான சாட்சியம் கேட்க செய்தீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து அப்பா உம்மை நம்பி உம்மை பற்றி கொண்டு ஓட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.